ரீசென்ட் டைம்ல எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இந்த அசிங்கமான ஒரு வேர்டு, அசிங்கமான ஒரு விஷயங்கள் பேசி, வார்த்தையே அந்த அவங்க டைப் பண்ண அந்த வார்த்தையே என்னால படிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து மெசேஜ். நான் அதெல்லாம் தட்டி கழிச்சுட்டு போயிடலாம். அது அது வேண்டாம். நமக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் ப்ரமோஷனுக்காக ஹெல்ப் கேட்குறாங்களா? அது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு மனசுல வச்சுக்கிட்டு, சிலதெல்லாம் ரொம்ப வல்கரா இருக்கிறது ஸ்டோரிலும், சிலதெல்லாம் வந்து என்னோட எமோஷனலான ஒரு வார்த்தைகளும் நான் போஸ்ட்டாவும் நான் குடுத்துருப்பேன். அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட. பட் இது பார்த்துட்டு நெறைய பேர் வந்து, "ஐயோ! ரொம்ப போல்டா நீங்க பேசுறீங்க, கொள்றீங்க." அப்படிலாம் வந்து நேர்முகமா பேசுறாங்க தவிர, மறைமுகமா சில விஷயங்கள் என்னுடைய சினி ஃபீல்ட்லயே நெறைய பேர் வந்து பின்னாடி பேசுறது என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப போல்டா பேசுறது நெனப்பு. இவங்கள டிஃபேம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பப்ளிக் மீடியால, சோசியல் மீடியால நம்ம இருக்கறதா செய்யும். பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் வந்து நான் போஸ்ட்டா போட்டா, இது வந்து யாருக்கு அசிங்கம்? பண்றவனுக்கு அசிங்கம் கிடையாது. இது வந்து போடுறவங்களுக்கு தான் அசிங்கம். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் நேத்து வந்து ஒரு ஸ்டோரி போட்டது ரொம்ப ரொம்ப வல்கரா இருந்துச்சுங்க. ரொம்ப வல்கராட்டி இருந்துச்சு. என்னதான் நம்ம வந்து மீடியால இருந்தாலும், என்னதான் நம்ம போல்டா பேசினாலும், எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல குழந்தைங்க இருக்காங்க. குடும்பம் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. நம்ம யாரையும் பகிச்சுக்கவும் வேண்டாம். நம்ம ரொம்ப ஓவரா பேசிக்கவும் வேண்டாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணத்தையும், நம்மளுடைய எமோஷனல் ஃபீலிங் எல்லாத்தையும் கோவத்தையும் அடக்கிக்கிட்டு, ஒரு விஷயம் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு போறோம். லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா, அதையும் மீறி இந்த மாதிரி வல்கராட்டி குடுக்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. ஒரு சில டைம்ல நான் எமோஷனல் ஆயிடுறேன். என்னுடைய தைரியத்த மீறி நான் எமோஷனல் ஆகுறேன். அதுதான் நான் நைட்டு போட்ட போஸ்ட். நான் நைட்டு 1930க்கு நான் கால் பண்ணி நான் சைபர் கிரைம்க்கு கால் பண்ணி ஹெல்ப் லைன் இருந்துச்சு. ஸோ, அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. உடனே எனக்கு ஒரு தடவைக்கு 3 தடவ பேட்ரோல் அவங்க ஏன்னா நைட் டைம்ல கால் பண்ணதுனால அவங்களும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. டீட்டெயில் கேட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை இருக்கவங்க இன்ஸ்பெக்டர் அவங்களும் கால் பண்ணி பேசினாங்க. ஸோ இ அ அ சட்டம்ன்றத எல்லாருக்குமே சமம்ன்றது ஒரு விஷயம் நான் நைட்டு வந்து நான் நான் உணர்ந்தேன். எல்லாரும் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்குனாங்க. டிசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமாங்க? நான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையோ, இல்ல எனக்கு அ எனக்கு நெறைய கை நெறைய சம்பளமோ அப்படி கிடையாது. ஒரு குழந்தை ஒரு மெடிக்கல் ஹெல்ப்புக்காக கேட்கும்போது, என்னால அத குடுக்க முடியாத பட்சத்தில, என்னால முடிஞ்ச வீடியோ நான் போட்டேன். என் சார்பா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. பட் எனக்குன்னு ஒரு மனசுல இருக்கும் பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் பண்ணி குடுத்தேன்னா, ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கணும். அது குடுக்குறதுக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்கணுன்றது. எனக்கு வந்து ஒரு சேலரி வந்துச்சு கையில அப்டின்னா, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஒரு அமௌண்ட் குடுக்கலான்னு. வந்த சேலரி என்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூட ஒரு ஒரு பாயிண்ட் இல்லங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுலாம் கிடையாது. சாரி அந்த மாதிரிலாம் நெனைக்க வேண்டாம். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம் என்ன சொல்றது? ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து காசு எதிர்பார்த்தோ, இல்ல ஹெல்ப் எதிர்பார்த்தோ நிக்கிற பொண்ணு கிடையாது. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஆள் நான் கிடையாது. அந்த டிபெண்ட்ல இருக்கிற பொண்ணு நான் கிடையவே கிடையாது. பட் எனக்கு வர வருமானம் எனக்கே பத்தாத குறைபாடுகள் இருக்கும் சில டைம்ல. அப்போ நான் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு என்னோட என் கடவுள் எனக்கு துணையா நிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல நான் இருக்கிற பொண்ணு தான். இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறமா, அவங்க நேர்ல டிசி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. கூட நம்ம ஒரு அட்வொகேட்ட கூட்டிட்டு போய் தான் ஆகணும். லீகலா வந்து பெட்டிஷன் வந்து ஃபில் பண்றதுக்கு. ஸோ மினிமமாவது நம்ம ஒரு 2000 ஆவது குடுக்கணும். நான் இப்ப தான் வந்து மைசூருக்கு போயிட்டு ஒரு 3 நாள் சம்பாதிச்சு, அந்த பணத்த கொண்டு வந்து, அத நம்ம வந்து ஏதோ ஒரு கமிட்மென்ட்க்கு நம்ம பண்ணலாமே அப்படின்னு நெனைக்கிற பட்சத்துல, இது போல நம்ம செலவுகள் இழுத்து போட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு தேவையில்லாத அன்வான்டட் செலவாகும். இங்கருந்து நம்ம காருக்கு போகணும் கிளம்பி, பண்ணணும். எல்லா எஃபோர்ட்டும் எடுக்கணும். சும்மா கிடையாது. ஸோ இந்த பணத்த நான் தேவையில்லாம நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன், அது வேற மாதிரி தேவையில்லாத அன்வான்டட் செலவாகும். இது வந்து பிரஸ்ஸு, மீடியா எல்லாம் கவர் பண்ணுவாங்க, பேசுவாங்க. சில பேரு போல்டுன்னுவாங்க, சிங்கப்பெண்வான் சொல்லுவாங்க. "ஓ! இவ யோகியோ! இவலாம் பார்க்காததா, பண்ணாததா, இந்த அளவுக்கு இவ வந்திருக்கான்னா, அந்த அளவுக்கு பண்ணாமலா வந்திருப்பா?" அப்படின்ற ஒரு பேச்சு, ஒரு நெகட்டிவிட்டி போயே ஆகும். பேசப்படும். இங்க நரம்பில்லாத நாக்குன்றதுனால, என்ன வேணாலும், யார் வேணாலும், எப்படி வேணாலும் பேசுறாங்க. ஸோ இது 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 ஒரு 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 ப்ரமோஷன்ற ஒரு வீடியோல ஓசி பொருள்னு சொன்ன ஜனங்க தான்.
இப்படியும் பேசத்தான் செய்வாங்க. ஆனா, நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுல அதுல ஒரு வலி வேதனை இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னா, நான் பார்த்தா அழுவுற ஆளு, எமோஷனல் ஆகுற ஆளு, சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ற ஆளு. எனக்கு நடக்கும்போது, நான் கடந்து போகவும் முடியல. அதே சமயம் இது இது ஓகே அப்படின்ற மாதிரி அ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும்னு பண்ணணும்னா, அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் இருந்தா தாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் இல்லாம மனசுல என்ன தைரியம் இருந்தாலும், ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா தாங்க இந்த மாதிரி ஒரு புறம்போக்க வந்து சரி பண்ண முடியும். இருந்தும் நான் ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்றது என் மனசுல இருக்கு. இல்லாமலாம் கிடையாது. பட் இவ்ளோ மோசமாவா பண்ணுவீங்க? ஒரு ஆம்பளைங்க. ஒரு டாய்லெட்க்கு போக முடியல, ஒரு பொம்பள பொண்ணு. ஒ ஒரு ரோட்ல நடக்க முடியல, ஒரு வயசானவங்க உட்கார முடியல. எல்லாரையும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருந்தோம்னா, அப்புறமா என்னதான் எப்படிதான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லுங்க? இவ்ளோ போல்டா தைரியமா பேசுறேன். நானே கண் கலங்குனேன். அந்த ஒரு ஸ்டோரிய வல்கரா போட்டது. இவ் அதுவே ஒரு சென்சிட்டிவான பொண்ணு இருந்தா, கண்டிப்பா சொல்றேன் சூசைட் அட்டெண்ட் பண்ணிடுவா. அது வேற மாதிரி போகும். சோசியல் மீடியால இருக்கிற ஒரே காரணத்துக்காக, பொம்பளைங்க எவ்ளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடியும்? கூப்ட்டா வந்துருவாங்கன்ற ஒரு ஒரு தப்பான போர்ட்ரேட் வந்து, அ சினி ஃபீல்ட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு அத்தன பேருக்கும் இருக்கு. அத உடைச்சுக்கிட்டு, அத கடந்துட்டு, சில பொண்ணுங்க வந்து நம்மளுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்காக, கஷ்டத்துக்காக ஓடிட்டு இருக்கிறவங்கள போட்டு புழிஞ்சா, எப்படிங்க அது? ஆம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல, சில ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றேன். சில ஆம்பளைங்க வந்து நான் என்னோட அனுபவத்துல அப்பாவா என்னைய பார்த்த பார்வைகள் ஆம்பளைங்களும் இருக்காங்க. அண்ணனா பார்த்த பார்வைகள் ஆண்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆண்களையும் நான் கடந்து பார்த்து வந்திருக்கேன். ஒரு நல்ல நண்பனா என்னுடைய டிராவல் பண்ற நல்ல ஆண்களும் நான் பார்த்துருக்கேன். ஆனா, இப்படி என்னுடைய பணத்தை வாங்கி, என்னையே காயப்படுத்தி, என்னுடைய பேரே டேமேஜ் பண்ண சில மிருகத்தையும் இந்த மீடியால நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அதுக்காகவும் போராடி இருக்கேன். ஆனா, இன்னுமே எவ்ளோ போராடுவேன் சொல்லுங்க? மனசுலயும், உடம்புலயும் தெம்பில்லாம ரொம்ப ரொம்ப என்னுடைய தைரியத்தை மட்டுமே முன் உதாரணமாவும், மூலதனமாவும் வச்சுக்கிட்டு, அத கடந்து கடந்து போயிட்டு இருக்கேன். பட் என்னைய இந்த மாதிரி காயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்படிதான் ஒரு பொண்ணு வந்து முன்னேற முடியும்? முன் 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 வைக்க முடியும் கால சொல்லுங்க? எல்லாரும் சொல்றாங்க, "நாங்க இருக்கோம்க்கா. நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிருங்க. நாங்க இருக்கோம்." அப்படின்றீங்க. ஆனா இன்னைக்கு நான் அ அ நான் டிசி ஆஃபீஸ்க்கு போகணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்னுடைய பல யோசனை. என்னோட காருக்கு பெட்ரோல் அடிக்கணும், கூட அட்வொகேட் கூட்டு போணும், இந்த காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பணத்த எனக்கு ஹெல்ப்ன்னு, உதவின்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு மெடிக்கல் ஹெல்ப்‌க்கு நான் குடுத்தா, அது ரூ. 2000 ரூ. 3000 இருக்கட்டும். அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லா போய் சேரும். அந்த விஷயம் நான் பண்ணிட்டு, இந்த விஷயத்த நான் கடந்து போகவா? இல்ல இறங்கிட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணேன். போயிட்டு நான் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரவா? பார்த்துட்டு வந்தா இந்த மீடியாக்காரங்க சும்மா விடுவாங்களா? அந்த மீடியால எப்படி டைட்டில் போட்டு என்னைய போர்ட்ரேட் பண்ணுவாங்க? அத பார்த்துட்டு இந்த பப்ளிக் என்ன மாதிரி என்னைய கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலயும் எனக்கு ரோலிங். இப்ப 10 மணிக்கு வந்து கூப்ட்டுருக்காங்க. நான் அத விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, என் மனக்குழப்பம் தான். இந்த குழப்பத்துக்கு என்ன என்ன முடிவுன்றது எனக்கு தெரியல. அகைன் எனக்கு கால் வந்து நீங்க குடுத்த கம்ப்ளைண்ட்க்கு வந்து நேர்ல இன்னும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லும்போது, நான் என்ன பேசணும் எனக்கே புரியல. பட் ஏதாவது பண்ணணுங்க. எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பேசிட்டு, தப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதனாலேயே நான் கமெண்ட் ஆஃப் பண்ட்டேன். இன்னைக்கு ஒரு டிவிகே விஷயமா நான் வந்து அரசியல் ரீதியா நான் பேசல. அரசியல் ரீதியா நான் பேசல. பின்னாடி போய் செத்து, கூட்டத்துல நசுங்கி, செத்து, வண்டிக்கு பின்னாடி போறவங்களுக்கு பத்தி நான் ஒரு அட்வைஸாவோ, அவங்க வீட்டு ஒரு பொண்ணாவோ தான் நான் வந்து ஆதங்கப்பட்டு கோவத்துல நான் பேசியிருக்கேன். வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உருப்படியா உங்க வேலைய பாருங்க. அறிவுக்கெட்ட ஜென்மங்களா அப்படின்ற சொல்லி தான் நான் பேசியிருக்கேன் தவிர, இதுல அ யாரையும் அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல, இன்டென்ஷனும் கிடையாது. பட் அதையும் மீறி சில தற்குறிங்க கமெண்ட்ல அவ்ளோ அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் நான் போஸ்ட்டா போட்டிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதையும் மீறி, மீறி, மீறி எவ்வளோ தாங்க நான் தாங்கிட்டு போறது? அந்த ஓட்டசாரிக்காரிய பத்தி பேசினதுனால, எல்லாமே சஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த அவங்க வந்து கையாண்டுகிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியுது. ஏன்னா பணம் இருக்கு. நம்மகிட்ட பணம் கிடையாது. ஒரு ஒரு மேடையில அவங்க சொல்றாங்க. பேசுனவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. இத பத்தி போட்டவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மீடியால வந்து எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க. அவங்கள மேலலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா, இந்த மீடியா எப்படி போடலாம்? அந்த சேனல் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேனே. அதே தான் நானும் கேட்கிறேங்க. இந்த மீடியால எவ்வளோ வேணாலும் பேசட்டுங்க. அவங்க சாரி ஓட்ட சாரின்னு நான் சொல்லும்போது, ஏன் அவங்க இந்த மீடியால இருந்த அவதூறா என்னைய பேசினத எடுத்து அவங்க பேஜ்ல போட்டு, இவங்க இப்படிப்பட்டவங்க தான். இவங்க இந்த மாதிரி வந்து எங்க ப்ராடக்ட்ட வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, பேசுறாங்க. அத இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு எப்படி அவங்க போடலாம்? அப்போ அவங்களுக்கு வலிக்குதா? மீடியால பேசுறது ஒரு விஷயம் அவங்களுக்கு வலிக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஏன்னா பணம் இருக்கு. இப்ப எனக்கு வலிக்குது. நான் பண்ணாத தப்புக்கு நான் ஒரு விஷயம் என்கொயரி போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவன் மேல நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். என்னை ஏமாத்திட்டாங்கன்ட்டு. பட் அதெல்லாம் ஹைலைட் பண்ணல. நான் அத வந்து நோக்கி நான் போகவும் இல்ல மீடியா சைட்ல. இது என்னோட பெர்சனல். நான் காசு குடுத்தேன். நான் ஏமாந்தேன். இது என்னுடைய பெர்சனல்ன்னு நான் சட்டப்படி நான் அவன வந்து பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு நான் விட்டு வெளிய வந்துட்டேன். ஏன்னா காரணம், எனக்கு காசு அது திரும்பி வராது அப்டின்ட்டு. 1 1/2 வருஷம் கழிச்சு அந்த அந்த ஒரு ஃபேக்கான ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு, வேற மாதிரி கிரியேட் பண்ணி போட்டு 2டே நாள்ல அதையும் அவன் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா, அத போட்டு விமர்சனம் பண்ணி அவ்ளோ அசிங்கமா பேசின, அத எடுத்து இவங்க எப்படி இவங்க பேஜ்ல போடலாம்? அப்ப இவங்களுக்கு தான் குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, இவங்களுக்கு தான் ஃபீலிங் இருக்கா? அடுத்தவங்க அந்த ஒரு ஒரு பொண்ணோட ஃபீலிங் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களா? இவுங்க உங்க புருஷனுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. அப்போ என் குழந்தைங்களுக்காக, என் ஃபேமிலிக்காக, என் கமிட்மெண்ட்காக நான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து சம்பாதிச்சு சிறுக சிறுக வச்சிருந்தது ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு ஃப்ராடு கிட்ட குடுத்து ஏமாந்துருக்கேன். என்னுடைய விஷயம் எதுவுமே தெரியாம எப்படி இவுங்க வந்து இவுங்க பேஜ்ல போடலாம்? ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்குங்க. அது உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இது என்ன பண்றது எனக்கே புரியல. இதனால நான் கமெண்ட் பாக்ஸ் கூட நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். எனிவே பண்ணணும். ஏதாவது பண்ணுவேன். இதே ஒரு சென்சிட்டிவான ஒரு பொண்ணு இருந்தா சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருப்பா. ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பா. பட் அந்த மாதிரிலாம் நான் பண்ற ஆள் கிடையாது. சூசைட் பண்ண வச்சுடுவேன். அது வேற. பார்த்துக்கலாம்.